அவர் எந்த ரீசன்ல எங்கேருந்து ஊஸ்ட் ஆனாரு, எங்கேருந்து எக்ஸ்பெல் ஆனாரு, அங்கேயே போய் சேர்ந்தது ரைட்டா. எவ்வளோ பெரிய பயங்கர ரிசர்ச்லாம் பண்ணி ஹிஸ்டாரியன் மாதிரி பேசுவார் வைகோ. அவர் மேலாம் எவ்வளோ மரியாதை வச்சுருந்தோம். போலீஸ் கார்டன் வந்தது ஜெயலலிதா அம்மையாரை பார்த்ததுங்கிறாரு. அப்போ சகோதரி ராமதாஸ்க்கும் வைகோக்கெல்லாம் சேர்ந்தப்போ மாம்பழம் மாதிரி இனிக்கும், பம்பரம் வேகமாக சுற்றும், அம்மாட்ட வந்து எல்லாம் வாங்கிக்கிறப்போ. ஆனால் வெளியில் போயிட்டு அப்போ ஏடிஎம்கே வந்து தப்புன்னு ஒருத்தர் பேசினார்னா அவர் ரொம்ப மேதாவி. அவர் நிஜமாவே பார்ட்டி, அதான் பார்ட்டியே சுத்தமாக டைலூட் ஆச்சு, ஒன்றும் இல்லைன்னு காலியாக இருக்குது. இப்படி பேசலாமா? ஒரு பார்ட்டி எந்த பார்ட்டிலேருந்து வெளியில் வந்தாரோ, எதை மீன் பண்ணி அவர் சொன்னாரோ, ஒரு அலகேஷன் போட்டாரோ, அவங்க பரம்பரை அந்த இது வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்லி வந்தாரோ, அங்கே எவ்வளோ பெரிய அலகேஷன் இவர் மேலே போட்டு தானே இவர் வெளியில் வந்தார். கொலைப்பழி போட்டாங்க. அப்போ அங்கே போய் சேர்றது, ஒரு பார்ட்டியிலேருந்து வெளியில் வந்துட்டு திரும்பி அந்த பார்ட்டி வாசப்படியே மிதிக்க மாட்டேங்கிறது தானே ஒரு சரியான தில் இருக்கிறவங்கன்னு அர்த்தம். திரும்பி அங்கேயே போய் சேர்ந்து இப்போ ஐயோ கேவலம், அவர் வயசுக்கு ஸ்டாலினை எப்படிலாம் பேசிட்டு இப்போ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு. அங்கே சேர்ந்தது நல்ல எங்களுக்குள்ளே ஒத்துமையாக இருக்கோங்கிறது ரொம்ப கேவலமாக இருக்குது மிஸ்டர் வைகோ.